போதைப் பொருள் வந்து மாணவர்கள் மத்தியில் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறதுன்னு எடப்பாடி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் வந்து ஆம்புலேட்டில் கூட போதைப் பொருளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. முதல்ல வந்து சாக்லேட் போன்ற விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ அது வந்து கொஞ்சம் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு திமுக ஆட்சியில். ஆம்புலேட் போன்ற விஷயங்கள்லாம் கூட போதைப் பொருளை தரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்காரு. அதாவது எங்கு காணினும் வந்து போதைப் பொருள் வந்து உலா வந்த கூட சூழ்நிலை இருக்கு இல்லையா? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதுங்க இந்த போதைப் பொருள் கண்ணா அப்படின்னான்னு தலைவிரித்தாடுது. அங்கங்கே மாணவர்கள் அடிதடி மோதல், காம்பஸால குத்திக்கிறது போன்ற செயலெல்லாம் பள்ளிகளிலே நடக்குது. இதான் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. இதற்கு எதிராக ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணல்மேடுங்கிற ஒரு கிராமம், ஐயம்பேட்டை பக்கத்தில் மணல்மேடுங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஆமினி பஸ் டிரைவர் சிவமணிகண்டன் பேர், அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாருங்க. அந்த ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்கல. என்ன ரவிமதிங்கிற காவல்துறை இன்ஸ்பெக்டர் வந்து நடவடிக்கை எடுக்காதன் அடிப்படையில் அந்த இதை சொன்னதுக்காக அந்த கஞ்சா விற்கக்கூடியவர்கள், அதாவது அவங்க ஊரில் மணல்மேடுங்கிற தெருவில் ஒவ்வொரு வீடு வாடகை எடுத்து அந்த வீட்டில் கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக இறங்குதுங்க கஞ்சா. அதை இறங்குதான் புகார் கொடுத்தாங்க. புகார் மீது நடவடிக்கை எடுக்கல. அதன் அடிப்படையில் போய் இவங்க அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி என்ன பண்றாங்க, சிவமணிகண்டனை கத்தி எடுத்துருந்து வெற்றிவன்னு ஒரு 7 பேர் சேர்ந்து மிரட்டுறாங்க. இது ஒரு அப்புறம் அடுத்த மாதம் மீண்டும் புகார் கொடுக்குறாங்க. கொடுத்து அப்பயும் அந்த ரவிமதிங்கிற இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுக்கல. அதன் அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெட்டி கொன்னுறாங்க. கஞ்சா விற்கிறவங்க மேலே புகார் கொடுத்தாச்சு முறைப்படி. அந்த புகாருக்கு முறைப்படி நடவடிக்கை எடுத்திருந்தா அவர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். என்ன மூட்டையாக, அதாவது இவ்வளோண்டு கொஞ்சோண்டு அப்படிங்களா, மூட்டையாக இறங்குது. ஒரு மூட்டை இறங்குதுங்கன்னா அந்த அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க புகாரை. அந்த ஊர் மக்களும் சேர்ந்து, சிவண்ணன் உட்பட அந்த ஊர் மக்களும் கொடுக்குறாங்க. இவர்கள் இது பண்ணி இன்னைக்கு ஒரு 7 பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த உயிர் போயிருக்காரு. என்ன இப்படி சொல்கிறேன், கஞ்சா மூட்டையாக புழங்குகிற புழக்கம் இருக்குது. அதனால தான் எடப்பாடியார் உட்பட எதிர்க்கட்சியில் சொல்லி சுட்டி காட்டியும் நடவடிக்கை இல்லை. என்ன இங்கே பாருங்கள், ஒரு உணவில் வந்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த போதை வெறிய உண்டு பண்ணிடுச்சா. இது பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு கிடைச்சா எப்படி போகும் இந்த எதிர்கால தலைமுறை? என்ன ஆக இந்த அளவுக்கு மோசமான ஆட்சியாக, சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சியாக இது நடந்துகிட்டு இருக்கு.